ஸோ அப்படா ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஏஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ டெட் பார்க் பார்ட் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. படா லூஸு. டெட் பார்க் பார்ட் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கன்டினியூஷன் தான் இது. ஸோ எல்லாம் பாருங்கள். நான் ஐயோ நியூ கேம் இல்லைடா 548. ஸோ தயவுசெய்து புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ரோப்ளாக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஓகேனா நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம வேணால் மல்டிப்ளேயர் விளாட்லாம். நான் வேணால் என் ஐடி கொடுக்குறேங்க. ஓகே, கடைசியாக இதில் விட்டோம். இதில் தான் சேவ் பண்ணோம். ஐயோ, எடுத்தோடனே ஒரு கொடூர ஜந்து வருது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இங்கே ஒரு ஐடி கார்டு இருக்குல்ல. ஸோ அதுவும் இல்லையாடா, அப்போ நான் போய் எங்கடா போய் அது தேடுறது? ஏதோ ஒரு லூசு பையன் இங்கே இருக்கிறான்னு மட்டும் தெரியுது எனக்கு. கடவுளே, பேட்டெல்லாம் வச்சா இங்கே எதுவுமே அடிக்க முடியாது. ஓகே, வாடாண்டா பையன் புள்ள மாத்திரா கண்ணே. ஐயா, போடு மூஞ்சில போடு. ஆவா, அவரே செத்துட்டான்டா லூசு பையன். ஏங்க, நம்ம மட்டும் புல்லட்டே இல்லைங்க. டே, ஏதாவது திறக்க முடியுமாடா? டே, புல்லட் வேணும்டா. பார்த்துட்டான். ஓ அக்கூட்டோ ஜிங்கங்காலா. என்னங்க இந்த சவுண்டுக்கு என்னை பயமுறுத்துது? ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுப்போம். எட்ட பையன் கிடைக்கும். ஓ ஐயோ, வரான் பாரு. போடு. ஐயோ, மறைச்சிக்கிட்டாங்களே. போடு. ஐயோ ஏங்க, ஐயோ புல்லட் வேற இல்லையே. வரான் பாரு. சீனி வண்டியில செத்து போயிட்டான். ஏன்டா என்னை இப்படி வளர வைக்கிறீங்க? கன் புல்லட் எல்லாம் காலியாயிருச்சு, கவலையப்படாதீங்க. இப்போ சிமெட்ரிக்கு கொடுத்தாங்க தானே. இருங்க, இன்வென்ட்ரியில் பார்ப்போம். அப்பாடா, கிரேவியார்ட் கீ இருக்குங்க. அங்கே போயிட்டு தான் ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுத்திருந்து பார். ஒன்றும் இல்லைங்க, பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரே பதில் தான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஐ திங்க் நம்ம ஒரு கிரேவியார்டில் ஒரு கீ எடுக்கணும். இப்போ அதுக்கு தான் போகிறோம். அவன் கழுத்தில் இருந்துச்சு. அந்த லூசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க? ஏன்டா உனக்கு இந்த கொலைவெறி? ஓடுறா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சுங்க. சிமெட்ரியோட பாருங்க எத்தனை லெவல்ஸ் இன்னும் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு தான் சிமெட்ரி. நம்மளே சேவ் பண்ணுவோம். ஓகே, முதல்ல மேப்பை பார்ப்போங்க. நேராக போயிட்டு இதுலேருந்து நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தணும். அப்படியா? ஓ மை காட். ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா, அதாவது யாராவது புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். பேசவே விட மாட்டேங்குது இதை. இங்கே யாராவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வாட்சர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அனிமல் பற்றி நல்லாவே தெரியும். என்னடா சொல்கிறது, நம்ம தான் பெட்ரோலே போடல. இல்லைங்க, ஐயோ இதுக்கு எதுக்கடா போகிறேன்? இருங்க, எதுக்கும் ஒரு வாட்டி இந்த சைட் போவோம். காட், கரெக்டாக தாங்க போகிறோம். ஓகே காய்ஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, ஏன் இதில் நிறையா இருக்குங்க இன்னும். வேண்டா, அது அப்படியே அந்த கேட்டை திறந்து போகிற மாதிரி போக வேண்டியதாண்டா. அதுக்கு ஒரு 2 minutes வெயிட் பண்ணுமா? ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட்டு இதுக்கு கன்ஃபார்ம் நிறையா பார்ட்ஸ் நான் போடுவேன், கவலைப்படாதீங்க. சிமெட்ரி என்னடா என்னமோ இருக்குது, ஆனால் சிமெட்ரி காணும். ஓ கரெக்டாக தான் நினைக்கிறோம். ஓகே, சிமெட்ரி கிட்ட நம்ம போகிறோம். இங்கே வந்து ரொம்பலாம் இந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம திக்குன்னு இருக்காது. பின்னாடி வரான், நம்மளை அட்டாக் பண்ணுறான்னு நம்ம கதை தான். கடவுளே, இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் இருக்குது. இதுக்கு படிப்போம். அட போடா, வாட்ச்மேன்லாம் நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்கட்டே, நமக்கு எந்த விஷயமும் இல்லை.
ஐ திங்க் இதோட கேட்டு வந்து இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே இருக்கின்றது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே ஒரே செகண்டில் உடச்சிட்டாங்க. திரும்ப நான் அந்த ஆட் பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். தொண்டை வேற கட்டிச்சு. திரும்ப இந்த ஆட் பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சிங்கனதை போற்றி சிகரத்தில் ஏறு. ஓகே காய்ஸ், திரும்ப 2 ஆடு பார்த்துட்டு வந்துட்டேன். கீ ஃப்ரம் டாக்டரோட பேரையே பார்க்க மறந்துட்டனே. மண்டையில் இருக்கிற கொண்டைய மறட்ட மாதிரி நான் பேரையே பார்க்க மறந்துட்டேங்க. அதையும் எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு பேருக்கு முன்னாடி போனால் ஒரு சீன் வரும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன குட்டி நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையை காப்பாற்றுங்கடா. அவர் பேர் கென்னடியா? கென்னடி இல்லைங்க, அது ஏதோ பேருங்க. பேர் மறந்துட்டனே. மார்க் ஜார்ஜின்னு நினைக்கிறேன். மார்க்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்னே வச்சுப்போம். ஹெல்த் கிட் ஓகே, ஒரு ஹெல்த் கிட் இருக்குது. ராபர்ட் பூலே, நல்ல பேர்ரா. இங்கே தான் இருக்கா? இல்லை, இருக்கு. பிஸ்டல் ஆமோ இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஷார்ட் கன்னும் இருக்குங்க. இந்த ஹப்பர்டன் இல்லை, கடவுளே, பிஸ்டல் ஆமோ. பிஸ்டலுங்கிற பாருங்க, ரைஃபிள் ஆமோ கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்சு மார்க் ஜார்ஜியோ என்னமோ வருங்க. ஜேன் கிரேவும் இல்லை. இருங்க, அந்த நேமை வந்து இந்த ஷான் ஹப்பர்ட் இப்போ தானே பார்த்தேன். இந்த காக்கா வர கேன்னு கத்திட்டே இருக்குது. ஓ, எலியட், பீட்டர் ஸ்டான்லி. இந்த சைடு வந்து எதுவுமே இல்லை. கிறிஸ்டபர் சீமன்ஸ் இல்லை. நேமை கண்டுபிடிச்சிட்டே கூப்பிடுறேன். கண்டுபிடித்து விட்டேன். மார்க் ஜார்ஜ் தாங்க. இப்போ போய் நம்ம ஷவர் எடுக்கணும். அது எப்படா கரெக்டாக அந்த பலூன் மட்டும் இங்கே வந்துருக்குன்னு தெரில. இது வேற நம்ம போய் திறக்கணுமே. இப்போ அந்த எண்ணில் இருக்குங்க அந்த கல்லறை. என்னடா அது? இதுவும் முறுக்கு. பச்சை நிறமே. அப்ப இதுமோ ராங்குங்க வந்திருக்கானா? டேய் பப்பி, நீ இப்போ செத்துருவடா அப்படின்னு வளர்றான். இந்த வயசுல சொல்ல இதோட கேவலமே ஒரு வயசுல சொன்னான். ஸோ பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான் நினைக்கிறான். எங்கேயா போகுது? இல்லை, எங்கடா? ஐ திங்க் மார்ஜாஜியோட கிடச்சிட்டு அந்த லூசு பையன் அங்கே போட்டுண்டா. எனக்கு இவன் சிரிப்பாக வருதுங்க. எனக்கு இருக்கு, அங்கே என்னமோ இருக்கு. என்னங்க இந்த சர்ஃபேஸே ஒரு மார்க்கமாக இருக்கிறது. சூப்பரா. நான் இதை எங்கே பார்க்கல. இதுதான் இருக்கணும். சேஃபயர் நல்லா இருக்குங்க. பச்சை நிறமே கலர் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி நிறையா பசில்ஸ் இருக்கு. கிடைச்சிருச்சு. அதெல்லாம் இங்கே இருக்கானா? இல்லை, ஆட்டையை போடுறாத. ஆட்டையெல்லாம் போடல, நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ப்ரோ எனக்கு புரியலை. இன்னொன்று இருக்கா? ஆமாம், இங்கே கிட்டே இருக்கு. நல்ல வேலை, சந்தோஷம்டா. இப்படின்னு பின்னாடி இருந்து பிடிக்கும். இல்லைங்க, ஏன்னா இது கிராணி கேம் மாதிரிலாம் வந்து அவன் பார்த்தாலும் வந்து சொல்ல மாட்டேங்குது. சரியா? இப்போ நம்ம எதை கண்டுபிடிச்சோம்? இதுதாங்க. இது இங்கேன்னு நமக்கே தெரியும். இது இங்கேங்க.
இது வந்து தப்பு தெரியல. இதுங்க தெரியும், இந்த பட்டு இங்கே தெரியும். போட்டு இது போட்டு பார்ப்போம். ஒர்க்கு ஓகே சொல்லாங்க. திறந்துடுறோம். அப்பாடா, திடீர்னு ஏதோ பக்கத்தில் என்ன சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு. அதான் திறந்துடுறான்னு லூஸ் மாதிரி கத்துனேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சாடா. அப்பா, இங்கே ஒரு ஹெல்த் கிட்டு. ஷார்ட் கன்னே இருக்குங்க இங்கே. நம்ம எத்தனை வாட்டி ஷார்ட் கன் ஆமோத்து அதாவது கலெக்ட் பண்ணுவோம். இப்போ தாங்க ஒரு பெரிய ஷார்ட் கன்னே கிடச்சிருக்கு. மெடிக்கிட். இந்த கேமே வந்து கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது. உடனே இங்கே பெரிய ஜந்துக்கள்லாம் வருமாமா, எப்படி இருக்கும்? இல்லை, அப்படிலாம் வராது. கன் எடுத்தாலே ஒரு மார்க்கம் தான். ஸோ அதனால் பெரிய ஜந்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. மாறுஜாலி இவன் தான்டா, இவன் தாங்க. நான் உங்களிடம் இப்போதான் கூறினேன், ஆனால் அது நடந்து விட்டது. எனக்கு மிகவும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஜந்துக்களை நான் எப்படி இதை வைத்துக் கொள்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. கழுத்தை பிடிச்சி ஏதோ அந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி இருக்கிற மாதிரி இழுத்து ஒரே இழுத்து தாங்க சோழியே முடிஞ்சுது. போய் இது இப்போ எக்ஸிட்டுக்கு தேட வேண்டியதாக இருக்கே. இருங்க. ஓ, கேட்டு ஆயில போட்டு இவனுங்க வேற அண்டா சைஸ்ல இருக்கிறானுங்க. பரவாயில்லைங்க, நம்ம முடிஞ்சளவுக்கு. ஐயோ, ஒரு கொடூர ஜந்து நம்மள துரத்துறான். ஏன்டா இப்படி கத்துற? ஓடவில்ல. வா, நான் ஏன் அவனை சுடலனா, நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பெரிய ஜந்து இருக்குது, அதை நம்ம வேற கொல்லணும். நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அதனால தான். லூசு பயலே. அப்பாடே போடா சாத்தாடே. ஐ திங்க் அது பின்னாடி தான் துரத்துன்னு நினைக்கிறேன். ஐயோ, முன்னாடி பார்த்து ஓடுறாடே. போ, சும்மா ரூபான்னு. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். போகிற வழியிலே ஒன்று இருக்கிறது. அப்படியே ஓடிடலாங்க. எதுக்குங்க இதுக்கு போய் நம்ம ரூட்டை மறந்துட்டேனா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது குறுக்க வந்துச்சுன்னா அவ்வளோதான், டிப்ரெஷன் தான். ரூட்டை மறக்கல, எனக்கே நானே கேட்டுக்கிறேன். டேய், விட்டா வந்த இடத்துக்கே வந்துடுவோம் போலக்கே. இருங்க. கரெக்டு தாங்க. மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே போறேனே. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துச்சு. அந்த சைடை கண்டுபிடிச்சிட்டோம். இருங்க, நான் உள்ளே போயிட்டு திறந்துட்டே கூப்பிடுறேன். அதுங்க சும்மா குவான்னு கத்திட்டு தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காது. எவனோ வரான் உள்ள. எப்படிங்க அப்படின்னு கத்திட்டே இருந்துச்சு லூஸ் மாதிரி. இன்னும் எவ்வளோ லெவல் இருக்குது, நம்ம இன்னும் இதுலேயே இருக்கோம். ஓகே, மேலே போவோம். நான் போகிறேன் மேலே நீ வரி. வந்தானா திரைக்கு பிடிக்கும். நல்ல வேலை நம்மள எதுவும் பண்ணலங்க. நல்ல ஜந்துலாம் சொல்ல முடியாது. எந்த சைடா போகணும்? இந்த சைடு தானே. லாக்கடா. ஐயோ வராண்டா, செத்து போ பாதேசி. தோரம் எடுத்த உடனே வந்துடுறான் இவன். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏங்க, அது 2-3 அட்டாக்கோ இல்லை ஒரு அட்டாக் தான் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கே 10 ஹெல்த் போகுது. அப்போதான் நம்மளை ஏங்க நான் சொன்னேன்லங்க, அந்த கார்டிய கீ கார்டு 2 கேன் இன்ஜெக்ஷன் அந்த சரி பண்ணுறக்கும். மார்க் ஜார்ஜி, ஒன்னால தானே நான் இந்த பாடுபட்டிருக்கேன். பேரை மறந்துட்டேங்க. ஆனால் இவர் ஏதோ கண்டுபிடிச்சிச்சுன்னா வந்து இப்போ நம்ம தங்கச்சியை நம்மளால் காப்பாற்ற முடியும். லூசு பையனை போடா, சரி சுடுறான்டா, அடிக்கிறான்டா, போடா.
புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த குட்டி குட்டி ஜந்தூசுக்கெல்லாம் எப்படி கத்துறா பார்த்தீங்களா? எனக்கு அப்படிதான் எனக்கு அப்படிதான் அது கத்துறது எனக்கு அப்படிதான் புரியுது. கேட்கறதும் அப்படிதான் கேட்குது, புரியுறதும் அப்படிதான் புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் சீவரேஜ். என்னைய கேட்டிங்கன்னா நான் மாற்றி மாற்றி சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஐயோ வரான்டா வரான்டா வரான்டா. அதாங்க இப்போ சீவரேஜ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டமான லெவல். நான் சின்ன வயசுல விளையாடும்போது அதில் தான் தட்டு தடுமாறி வந்திருக்கேன். அருமையாடே. ஐயோ இங்கே நிற்கிறானே. ஆரம்பத்துல என்ன எங்களுக்கு என்ன வெல்கம் பார்ட்டி கொடுக்குறியா? வெல்கம் பார்ட்டிலாம் இல்லை, வெல்கம் பண்றியா? லாக்கடு சூப்பர். அட்லிட்டி ரூமா? ஃபில்லோகை. ஓகே, இதை நம்ம மெடிக்கெட் அப்ளை பண்ணால் 25 ஏறி இருக்கு. இருங்க, இந்த லெவல் ரொம்ப நேரம் ஆகும், நான் முடிச்சுட்டே கூப்பிடுறேன். சுகாய்ஸ், இது என்ன லெவல்னா ரொம்ப நேரம் கழிச்சு எனக்கே புரிஞ்சு. இதோ இது ஃபர்ஸ்ட் 1, 4th 1, 3, 2. ஃபயர் அலாரமை அடித்து விட்டோம். எடுத்த உடனே 2 குட்டி குஞ்சம் போகிறான். நம்ம எதுக்கு போகணும்? நீங்களே சொல்லுங்க. சும்மா போகிறோம்னு நம்ம பிடிச்சி சொல்ல பண்ணுவோம்னா. ஓ, இந்த இன்ஜெக்ஷன் இருந்துருக்குதா? ஓஹோ, ஐயோ சிஸ்டரை காப்பாற்ற போய் நம்ம சுற்றுவோம் போலக்கு. ஐயோ ஐயோ நம்மள கொண்டுருவான். கொடிய மிருகம் கொள்றா அட சுடுறா. உனக்கு ரீசன் தான் முக்கியமா? ஒரு நிமிஷம் அப்படியே நீ வாட்டி எடுத்துட்டீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நம்ம சிஸ்டருக்கு இந்த மருந்தை கொடுப்போம். நான் அது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன், அதாவது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். அப்போ இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறக்கே நான் படுற பாடு இருக்கேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்குது. எதுனா வேறு வீடு எது வேறு வீடுன்னே கண்டுபிடிக்க மாட்டேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. தான்டா. ஏய், இது லாக்கடு இல்லை. திரும்ப கீழே போயிட்டுனா திரும்ப இதே பீட்டம் நம்ம கேட்க போகிறோம். வெயிட் பண்ணி ஊசியை இன்ஜெக்ட் பண்ணி வந்தாச்சு. ஊசியை போடுறான். நான் அவளை காப்பாற்ற விட மாட்டேன்டா. நீ ஊசியை போட்டாலும் அவரோட மைண்ட் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குடா. அவ சீக்கிரம் அவ மைண்ட கை விட்டுருவா. நான் அவளை கொன்றுவேன்டா. நான் உனக்கு டெத் பார்க்ல காத்துட்டு இருப்பேன், சரியா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை கொல்ல ட்ரை பண்றா அப்படின்னு. போதுமாடா? டெத் பார்க்குக்கு இப்போ போறோமா? ஆனா நிறைய இது இருக்குல்ல. ஸோ கைஸ், ஸோ இது அவ்வளோதான். இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதான் இருக்கிறதுலே ரொம்ப நேரம் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பார்ட் 4ல் சந்திப்போம். பாய்.